தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னார். இன்னைக்கு பேசுறான் ஒருத்தன் தமிழையே இவன் ஏதோ பெரிய தமிழுக்கு தொண்டு செஞ்சு கிழிச்சிட்டவன் மாதிரி தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்ன ஒரு சிலையை உடைச்சா என்ன? இவன் பெரியார் சிலையில கைய வச்சனா கைய ஒடிச்சிருவோம்டான்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் கொதிச்சு எழுந்திருச்சிருந்தா போற்றுகிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஏமா அதை பத்தி கவலைப்பட்டான்? காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னவர் தானே பெரியார். ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார்னு கேட்கணும்ல. நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை நீச பாஷைன்னு சொன்னீங்கன்னா நான் தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லுவேன். என்ன அர்த்தத்தில் சொன்னார்? நாகரிகமே வளராத காட்டுமிராண்டிகளாக மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தம். அதுக்கு எவனுக்கு புரிஞ்சுது? எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு கைதட்டினா, எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினா இன்னைக்கு சிலையை உடைப்பேங்கிறிய? அந்த பெரியார் என்கிற அந்த பெரும் தலைவன் இல்லைன்னா உனக்கு எனக்கு என்னையா படிப்பு கிடைச்சிருக்குமாயா? இந்த பெண்கள் சரிசமமா உட்கார்ந்து இருக்கிறார்களே, இந்த பெண்கள் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மேல் செருப்பு வீசியவர்களும் அவர் மேல் தக்காளி வீசியவர்கள் தான் அதிகமே ஒழிய அவர் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வந்து உதித்த தெய்வம் அப்படின்னு பாராட்டினவங்க ஒன்னும் கிடையாது. உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்றேன்.